அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கோல்டு ஓட பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஸோ டிசம்பர் மந்த்ல அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கோல்டு ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ கோல்டு பிரைஸ் டுடே செட் ஃபார் பிக்கெஸ்ட் மந்த்லி ஃபால் இன் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நவம்பர் 30 ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ். ஸோ கடந்த 4 வருஷங்கள்ல இந்த நவம்பர் மந்த் தான் வந்து ஒரு ஃபால், மிகப்பெரிய ஃபால் அப்படின்னு சொல்ல வராங்க. அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபால் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபார் திஸ் மந்த் கோல்டு வாஸ் டவுன் அபவுட் 6%. இட் இஸ் பிக்கெஸ்ட் மந்த்லி டிக்ளைன் சின்ஸ் 2016. ஸோ 2016ல இருந்து இப்போ வர இந்த நவம்பர் மந்த் தான் வந்து ஒரு 6% வரை ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ஆனால் நம்ம பார்க்குறதா இருந்தால் பிப்ரவரி 2020ல இருந்து அக்டோபர் வரை கோல்டு பிரைஸ் வந்து 43% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த 6% வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காண்டி இறங்குதா, இல்லைன்னா இது ஒரு ஃபர்தர் ஃபாலுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து யூஎஸ்டி வந்து 1766 பெர் அவுன்ஸ். ஸோ இது வந்து கோல்டு ஸ்பாட் யூஎஸ்டியில் வந்து அங்கே வந்து 1.2% டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தாப்புல 10 கிராம் வந்து எம்சிஎக்ஸ் கமாடிட்டியில வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து 10 கிராமுக்கு வந்து 47,680 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த 2 சார்ட்டையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சார்ட் வந்து யூஎஸ்டி ஸ்பாட்டோட சார்ட். ஸோ நான் வந்து investing.com அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வெப்சைட்ல தான் இப்போ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணியிருந்தேன். ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எப்பவுமே ஒரு சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா இருந்தால் அது வந்து நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ண போகிறோம்னா மந்த்லி லாங்கர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பிளாட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது பார்த்தோம்னா யூ ஷேப்ல தெரியுது. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த பேட்டர்னுக்கு பேர் வந்து ரவுண்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆச்சுன்னா மிகப்பெரிய வேலிட் அப்படிங்கிறதே நம்ம கடந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இது ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2012 இந்த இடத்துல டச் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல இதை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 2020 தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு ஒரு வேலிட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நல்ல ஒரு ஹெல்த்தியாக தான் பிரேக் ஆயிருக்குது. சரிங்களா? இந்த பிரேக் அவுட்டுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட். யூஸ்வலாக நம்ம வந்து எப்பவுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தாப்புல ஒரு ஹை போயிட்டு ரீட்ரேஸ் ஆகும். ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்பிச்சுன்னா அடுத்தாப்புல இன்னொரு நியூ ஹைக்கு தான் போகும். அதுல பிரேக் அவுட் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா இப்படி கீழே வரும். கீழே வந்துட்டு இப்படி மேலே போயிட்டு திரும்பி ஃபர்தர் கீழே வரும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட். இந்த இடத்துல தான் நம்ம எப்பவுமே எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹையை வந்த பிறகு ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த லோவை கட் பண்ண பிறகு ட்ரேட் எடுப்பாங்க. இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். அப்படி இல்லைன்னா இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். இதுதான் வந்து பிரேக் அவுட் என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது வந்து நம்ம எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு இப்போ நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இப்போ வந்து சப்போர்ட் எந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ வந்து இந்த இடத்துல என்னவாகுது, சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. ஸோ நான் இன்னொன்று ட்ரெண்ட் லைன் ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேமில் இது எப்படி ட்ரெண்ட் லைன் நம்ம வரையணும் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் வந்து மார்க்கெட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம அந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணுறோம். ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா
ஏன் இது வந்து ட்ரெண்ட் லைன், இது வந்து பிரைமரி ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, இல்லாட்டி மெயின் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. எப்பல்லாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹிட் பண்ணுதோ, அப்பல்லாம் மார்க்கெட் வந்து மேல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. பாருங்க, இப்போ இந்த இடத்துல மேல போகுது, இந்த இடத்துல ஃபால் ஆகுது, இந்த இடத்த டச் பண்ண உடனே திரும்பி மார்க்கெட் மேல போகுது. ஸோ அப்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து ஒரு 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 விதமான ஒரு சப்போர்ட் ஜோன்னு கூட சொல்லுவாங்க. எப்பல்லாம் இந்த மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, இந்த இடம் வந்தோனே பாருங்க திரும்பி ஃபர்தர் ஃபால் ஆக விடல. ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டா இந்த ட்ரெண்ட் லைனே வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஃபர்தர் இங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஹிட் ஆன பிறகு, இதுக்கப்புறம் இந்த 11.71 அப்படிங்கிறத வந்து திரும்பி வந்து மார்க்கெட் டச்சே பண்ணல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் ஹிட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா எப்போ வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும், இந்த இடத்துல எங்கேயாவது வந்து அதை டச் பண்ணும்போது சப்போர்ட் எடுத்து திரும்பி மேல போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் எப்போ கோல்டு பிரைஸ் குறையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப மிகப்பெரிய கன்சாலிடேஷன் ஜோன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஃபால் ஆச்சுன்னா இந்த இடம் 1400 அப்படிங்கிற இடம் வரும்போது பையிங் ப்ரெஷர் கட்டாயமா அதிகமாகும். ஸோ அப்போ வந்து எப்படி வரலாம் ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறதா இருந்தா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டை இறக்கி இந்த இடத்துல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோடனே திரும்பி மேல கொண்டு போகலாம். இது ஒரு கேஸ். சரிங்களா? அப்படி இல்ல, இந்த இடமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கரண்ட் சினரியோவே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இத வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நான் பார்த்தேன். அத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். டெய்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ நான் வந்து மந்த்லில இருந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு மாறிக்கிறேன். ஓகே. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டர்ன். இது வந்து ஃபாலிங் வெட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன். சரிங்களா? ஏற்கனவே நம்ம லாங்கர் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைஞ்சு வச்சிருக்கிறோம் யூ ஷேப்ல. இப்போ டெய்லி ஃப்ரேம்ல நம்ம என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ இந்த ஃபாலிங் வெட்ஜ் எப்பவுமே வந்து பிரேக் அவுட்ல நம்ம ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அது பிரேக் அவுட் ஆயிருக்குது. 2 நாள் வந்து ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபால். ஃபர்தர் ஃபால் எங்க போய் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சப்போர்ட்ல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபர்தரா ஃபால் ஆச்சுன்னா, இது வந்து கரெக்ட்டான உண்மையான ஒரு பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா, இதோட டார்கெட் கூட நம்ம எப்படி வைப்பாங்கன்னா, இந்த ஹைட் தான் டார்கெட்டா வைப்பாங்க. ஸோ இது வந்து கீழ வந்து எவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சப்போர்ட் ஜோன் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? 1500 அந்த இடம் வரை நம்ம ஃபர்தர் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்து இந்த இடத்துல திரும்பி சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரலாம். சரிங்களா? ஸோ இத நீங்க வந்து அ உங்களோட சார்ட்ல நீங்க வரைஞ்சு வச்சுக்கிட்டு, நீங்க இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோல்டோட இது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது யுஎஸோட ஸ்பாட் பிரைஸு. இது இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம்னா எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அழகான ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது மந்த்லில. ஸோ இதுதான் பிரைமரி ட்ரெண்ட் லைனு. ஸோ இங்க டச் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு டச்சு. அதுக்கப்புறம் மேல போயிருக்கு. இங்க அடுத்தாப்புல ஒரு டச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹைய டச் பண்ணிட்டு திரும்பி கீழ வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன எப்ப தொடுதோ, அப்ப திரும்பி மேல போறது. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் சார்ட்ட பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா 45,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் வந்தவுடனே கண்டிப்பா ஒரு பை பையிங் பிரஷர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன ஹிட் பண்ணி மேல போயிட்டான்னா, திரும்பி அடுத்தாப்புல ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம இந்தியன் எம்சிஎக்ஸ பார்க்கும்போது தெரியுது. பட் ஸ்பாட் பிரைஸ பார்க்கும்போது, இந்த இடத்த சப்போர்ட் ஜோனா எடுத்து மேல போச்சுன்னா, இன்னும் அதிகமான ஒரு ஹைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரேக் அவுட்ட பொறுத்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இத நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இத நீங்க
ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.